போப் பிரான்சிஸ் நேத்து மதியம் நம்ம இந்திய நேரப்படி நேத்து மதியம் இறந்திருக்காரு. இப்ப நம்ம ஊர் மொழியில சொல்லணும்னா, அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இறைவனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாம பல விஷயங்கள அவர் பண்ணி வச்சிருக்கார். அவருடைய வாழ்க்கைய பத்தி பார்த்தோம்னா, அவர் அர்ஜென்டினா அங்கருந்து வந்தவர். அவருடைய வாழ்க்கைய பத்தி த டூ போப்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஒண்ணு இருக்கு. இது 2020 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. நியூ இயர் அன்னைக்கு காலையில உட்கார்ந்து இந்த படத்த நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல படம். இது எப்படின்னா, போப் பெனடிக்ட் இருந்தார்ல, இதுக்கு முன்னால இருந்த ஒரு போப். அவருக்கும் போப் பிரான்சிஸ்க்குமான அந்த ஒரு டிரான்சிஷன். போப் பெனடிக்ட் அவருடைய போஸ்ட்ட வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு பிரான்சிஸ் வந்தாரு. அவங்க 2 பேரும் பேசுற மாதிரியான, அவங்க 2 பேருக்குமான ஒரு இன்டிமேட் கான்வர்சேஷன் ஒண்ணு நடந்திருக்கும், இந்த படத்துல. நல்ல படம். முடிஞ்சா பாருங்க. இவருடைய பின்னணிய நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த படம் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவரு ஒரு லெஃப்டிஸ்ட், லிபரல், மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு போப். ஒரு போப் மேல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்டின்னா, சும்மா கிடையாது. ஸோ இந்த வீடியோல நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். நெறைய விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள் கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா, முக்கியமாக 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட்டு எல்ஜிபிடி. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்டைன் வார்ல வந்து அவரு பாலஸ்தீன் பக்கம் நின்னாரு. 3வது விஷயம் வந்து இமிகிரேஷன். 3மே முக்கியமான பிரச்சனைகள். இந்த சேனல் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த சேனலுக்குன்னு ஒரு சில நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கங்கள்ல இந்த 3 விஷயங்களும் இருக்கும். அப்போ இந்த 3 விஷயத்துல அவரு எங்க நின்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டுக்கு அகைன்ஸ்ட்டா தான் அவரு நின்னுட்டுருந்தாரு. ஸோ, அத நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா, இப்ப தும்முனா தான் கரெக்ட்டா இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட்டே பேசணும்னு பிளான் பண்ண ஒரு வீடியோ தான். ஆனா, அவரு இறந்துட்டாரு. ஸோ, இத நம்ம பேசிறலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்றேன். 140,00,00,000 கேத்தலிக்ஸ் உலகம் முழுக்க அஃபிஷியலி ரிஜிஸ்டர்ட் கேத்தலிக்ஸ் அவ்வளோ பேர். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஒரு தலைவரா ஒருத்தர் வராருன்னா, அதுக்கு வந்து பொறுப்பு ரொம்ப அதிகம். அவரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன்னா, அவரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தையாக நம்புற மக்கள் இருக்காங்க. இன்ஃபாக்ட் கடவுளுக்கு அடுத்தபடியாக கேத்தலிக் சர்ச்ல போப் சொல்றது தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்ற மாரி மக்கள் நம்பும்போது, இவர் பேசின இந்த 3 விஷயங்கள்ல முதன்மையானது எல்ஜிபிடி. எல்ஜிபிடி விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த போப் வந்து முழுக்க முழுக்க ஒரு ப்ரோ எல்ஜிபிடி. இவர் எல்ஜிபிடிக்கு ஆதரவாக நின்றவர். இன் எவ்ரி வே. இவரு பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். சிவில் யூனியன். இப்ப 2 ஆண்கள் இருக்காங்க, 2 பெண்கள் இருக்காங்க. அவங்க லவ்ஸ் பண்றாங்க. அப்போ அவங்க திருமணம் பண்ணிக்கல. ஆனா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னா, அவங்கள கேத்தலிக் பிரீஸ்ட் வந்து அங்கீகரிச்சு, சர்ச்சுல அந்த உறவ நீங்க அங்கீகரிச்சு, அத பிளஸ் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் இவரு பேசி வச்சிருந்தாரு. திருமணம் பண்றத நீங்க ஒத்துக்க வேண்டாம். ஆனா, இத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவரு பேசினாரு. அது 2மே ஒண்ணு தானே. இப்போ நீங்க ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னா, அது ஒரு பிராக்டிஸ். ஒரு ஆணும், ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணும் இணையிற ஒரு உறவு முறை. அதுல நீங்க மேரேஜ் பண்ணிட்டு பண்ணா என்ன? மேரேஜ் பண்ணாம பண்ணா என்ன? அப்ப 2மே தப்பு. இத பத்தி அவரு ரொம்ப அப்படியே டிப்ளமேட்டிக்கா அப்படியே சிவிலைஸ்டா பேசுற மாரி பேசியிருப்பாரு. கம்ப்ளீட் நான்சென்ஸ். இது எப்ப இவரு ஆரம்பிச்சாருன்னா, 2013ல ஒரு இன்டர்வியூ. அதுல அவரு பேசியிருப்பாரு. "இஃப் அ பெர்சன் இஸ் கே அண்ட் சீக்ஸ் காட் அண்ட் ஹேஸ் குட் வில், ஹூ ஆம் ஐ டூ ஜட்ஜ்? தே ஷுட்ன்ட் பி மார்ஜினலைஸ்ட்" அப்படின்னு பேசியிருப்பாரு. இப்போ ஒருத்தர் வந்து கேயா இருக்காரு. அவர் கடவுள் மேல பக்தியா இருந்தார் அப்படின்னா, நான் எப்படி அவர ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் யார் ஜட்ஜ் பண்றதுக்கு? இந்த ஜட்ஜ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நான் பேசியிருப்பேன் லாஸ்ட் வீடியோல. யாரெல்லாம் அடுத்தவன ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு பேசுறாங்களோ, அவங்களும் உடந்தை. அந்த ஜட்ஜ் பண்ணாத அப்படின்றது ஒரு மாஸ்க். நீங்க மாஸ்க்க உருவிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த விஷயத்துக்கு ஆதரவா நிக்கிறத நீங்க பார்க்க முடியும். இவரு எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, நம்ம எப்படி அத ஜட்ஜ் பண்ண முடியும்? அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் 2013ல தி அட்வொகேட் அப்படின்ற ஒரு மேகசின் உண்டு. அது ஒரு எல்ஜிபிடி மேகசின். இவரு இப்படி பேசின உடனே, அவங்க இவருக்கு அவார்ட்லாம் குடுத்தாங்க. பெர்சன் ஆஃப் த இயர். நம்ம எல்ஜிபிடி விஷயத்துக்கு இவரு ரொம்ப ஆதரவா நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய படத்த அவங்களுடைய மேகசினுடைய அட்டையிலலாம் போட்டு, இவர் சொன்ன இதே விஷயத்த அதுல வந்து எழுதி வச்சு, இத வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு எல்ஜிபிடி மேகசினுடைய பெர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் வாங்குன ஒரு அவங்களுடைய அலை, அவங்களுடைய கூட்டாளி தான் இந்த நபர். இப்ப இந்த எல்ஜிபிடி குரூப்க்கு வந்து ரொம்ப ஆதரவா நிக்கிறதுல, மிக முக்கியமான இன்னொரு குரூப் வந்து தி ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட நான் பேசியிருப்பேன். இவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாபி. இவங்க எந்த அளவு பவர்ஃபுல்னா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், கமலா ஹாரிஸ் மாரியான ஆட்கள்லாம் இவங்களுக்கு முழு ஆதரவு.
அப்ப எல்ஜிபிடி விஷயத்துல அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக நின்னு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம்க்கு கொண்டு வர வேலைய பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின். இவங்க என்ன பண்ணாங்க, இவரு இப்படி பேசின உடனே, எ சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் டோன். இது கேத்தலிக் சர்ச் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த அந்த டோன்ல இது ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்ற மாரி அவர இவங்க பாராட்டியிருந்தாங்க. அப்ப பெரிய பெரிய லாபி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாரி இந்த எல்ஜிபிடிய வந்து கொண்டு போய் சேர்க்கிற பெரிய பெரிய லாபி குரூப்ஸ். அவங்க கிட்டலாம் இவர் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா இவர் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபர்ன்னு நீங்க வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இவர் அங்கேயே நிக்கல. அடுத்து அப்படியே எவால்வ் ஆனாரு. ஃபர்ஸ்ட்டு "ஹூ அம் ஐ டூ ஜட்ஜ்" அப்படின்னாரா? அதுக்கப்புறம் 2020ல இவர் சொன்னாரு, "அவங்கலாம் கடவுளுடைய குழந்தைகள். தே ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் காட்." யாரு? இந்த எல்ஜிபிடி குரூப். இவங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்றத நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அங்கேயும் அவர் நிக்கல. நெக்ஸ்ட் 2023ல ஹோமோசெக்சுவாலிட்டி ஒரு குற்றம் கிடையாது. கேத்தலிக் பிரீஸ்ட் வந்து அவங்கள பிளஸ் பண்ணலாம். அவங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்றத நம்ம அங்கீகரிச்சு, அவங்கள ஆசீர்வதிக்கலாம் அப்படிலாம் பேசியிருந்தார். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணாருன்னா, நான் எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நம்ம அவங்கள உள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்லாம் பேசி முடிச்சாரு. இன்னும் ஒரு 5 வருஷம் வாழ்ந்திருந்தாருன்னா, ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் கல்யாணத்த இவரே பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க 2005ல போனீங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்த போப் இருக்கார்ல, போப் பெனடிக்ட். அவர் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. அஃபிஷியலா ஒரு டாக்குமெண்ட்டே அவரு சைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாரி ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற யாருமே பிரீஸ்ட்டா மாற முடியாது. அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகாரப்பூர்வமாக அவங்க அனவுன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்த இந்த போப் மொத்தத்தையும் முடிச்சுவுட்டு, "எல்லாம் உள்ள வாங்க. நாம எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள்." அப்படிலாம் பேசி அவங்களுக்கு ஆதரவா நின்னாரு. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே கடைசியா இங்க தான் வந்து நிப்பாங்க. ஏன்னா, குறை சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி, தவறுன்னு ஒண்ணு இருக்கு. நீ அத பிரிச்சு பார்க்காத அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எங்கெல்லாம் சரின்னு ஒண்ணு இருக்கோ, அங்க தவறுன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ இந்த 2க்குமான வித்தியாசம் நமக்கு தெரியணும். எல்ஜிபிடி அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்ககிட்ட போய் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹோமோசெக்சுவல் ஐடியாலஜிய ஸ்கூல்ல போய் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு ஒரு அக்ரெசிவாக ஒரு சொசைட்டிய வந்து பின்னால கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்த வந்து இவங்க ஆதரிக்கிறாங்கன்னா, இவரு எந்த மாரியான ஒரு ஆள்ன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இஸ்ரேல், பாலஸ்டைன் பிரச்சனை. இந்த பிரச்சனையில இவரு அப்படியே பாலஸ்தீன் பக்கம் தான் நின்னாரு. காசால இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலை பண்றாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. அக்டோபர் 7த் அன்னைக்கு ஹமாஸ் நடத்தின அட்டாக் அப்போ இவரு தூங்கிட்டு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். மேபி இது மார்னிங் டைம்ல அதனால தூங்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இவன் கண்ணுக்கு வந்து தெரியாது. யார் ஃபர்ஸ்ட் இந்த வார ஸ்டார்ட் பண்ணதுன்னா, ஹமாஸ் தான் ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பேசிக் ஃபேக்ட். நீ பாட்டுக்கு பார்டர கிராஸ் பண்ணி உள்ள வந்து அவங்கள கொன்னுட்டு போயிருவ. அவங்க சும்மா இருக்கணுமா? அவங்க திருப்பி அடிப்பாங்கல்ல. அப்ப அடிவாங்க. மார்னிங் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அட்டாக். பார்டர கிராஸ் பண்ணி பார்டர உடைச்சு உள்ள வந்து மக்கள கொலை பண்றாங்க. அப்பாவிகள கொலை பண்றாங்க. தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைங்கள கொலை பண்றாங்க. ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல்ல போயிட்டு அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கொல்றது, அவங்கள பாதுகாக்கிற காசா மக்களை இஸ்ரேல் தாக்க தான் செய்வாங்க. சும்மா ஒண்ணும் விட மாட்டாங்க. அவங்க மக்கள நீங்க கொன்னீங்கல்ல, உங்கள சும்மா விட்டுருவாங்களா? இஸ்ரேல இவங்க நோண்டும்போது, இஸ்ரேல் மக்கள இவங்க கொல்லும்போது, இவங்கலாம் வாய பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க திருப்பி அடிச்சுட்டாங்கன்னா, ஐயோ! ஜெனோசைட் இனப்படுகொலை அப்படிலாம் பேசுவாங்க. இந்த போப் அதையும் தாண்டி போன வருஷம் கிறிஸ்மஸ்ல வேட்டிகன்ல வந்து அந்த நேட்டிவிட்டி சீன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த காட்சிய வந்து ஒரு உருவமா வச்சு, அந்த மாரி ஒரு குடில் ஓப்பன் பண்ணப்போ, இவரு என்ன பண்ணாரு, ஜீசஸ் கிரைஸ்ட்ட கெஃபியான்னு சொல்லுவாங்க. அது பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை அடையாளமாக அராஃபத் இருக்கார்ல, அவரு ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கு முன்னாலும் இருக்கு. அராஃபத் அத ரொம்ப பெருசா கொண்டு போனாரு. அராஃபத்துக்கு அப்புறம் PLO, அதுக்கப்புறம் ஹமாஸ் அவங்கலாம் அத எடுத்திருந்தாங்க. இன்னைக்கும் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக கோஷம் போடுற எல்லா குரூப்பும் அந்த ஒரு கிளாத்த வந்து போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் கூட அத போட்டிருந்தாங்க போன வாரம். போப் என்ன பண்ணாரு, ஜீசஸ் கிரைஸ்ட்ட அந்த கெஃபியால ஜீசஸ் கிரைஸ்ட்ட அப்படியே பொதிஞ்சு வச்சிருந்தாங்க. அவர் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் அப்படின்ற வரலாற்றில இல்லாத, வரலாற்றிற்கு எதிரான ஒரு பொய்யான ஒரு விஷயத்த போப் வந்து பரப்பி வச்சிருந்தாரு. ஜீசஸ் பிறந்த அந்த ஊருக்கு பெயர் பெத்லகேம். அது இஸ்ரேல்ல இருக்கு. இஸ்ரேல்ல. ஆனா இன்னைக்கு அது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில
இன்னைக்கு அது வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுற மேற்கு கரை. அந்த ஏரியாவுல பெத்லகேம் இன்னைக்கு இருக்கு. ஆனா, ஒரு காலத்துல இந்த பாலஸ்தீன் அப்படின்ற பெயர்லாம் வரதுக்கு முன்னாலேயே, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த நாட்ல, பெத்லகேம் அப்படின்ற அந்த ஊர்ல, அந்த பெத்லகேம் அப்படின்ற ஊரும், ஜூடேயா அப்படின்ற ஒரு ரீஜியன் அங்க தான் இருந்துச்சு. அப்போ ஜூடேயான்னா என்ன அர்த்தம்? ஜூடேயா. ஜூடேயா. ஜூட்ன்னா என்ன? யூத. அந்த ஏரியாவுடைய பெயரே ஜூடேயா. யூத மக்களுக்கான ஒரு நாடு அப்படின்றது தான் அந்த இடத்தினுடைய பெயரே அதான். அப்போ அந்த நாட்ல பிறந்த, அந்த ரீஜியன்ல இருக்கிற பெத்லகேம்ல பிறந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க சம்மந்தமே இல்லாம, பாலஸ்தீனம் அப்படின்ற பின்னால் கொண்டு வரப்பட்ட ரோமர்களால் வைக்கப்பட்ட ஒரு பெயர். 130க்கு அப்புறம். கிபி 130க்கு அப்புறம். இஸ்ரேல்ல இருந்த யூதர்களை விரட்டி விட்டுட்டு, அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருந்த ரோமன் கவர்ன்மென்ட் அவங்க, ஜூஸ்னுடைய பரம எதிரியாக இருந்த பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். அவங்களுக்கும் இஸ்ரேல் பீப்பிளுக்கும் எப்பவுமே ஆகாது. பைபிள்ல நீங்க படிக்கலாம். நெறையா அவங்களுக்கும் இவங்களுக்கும் நெறையா கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ இவங்கள அவமானப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, பிலிஸ்டைன் அப்படின்ற அவங்களுடைய எதிரியினுடைய பெயரை இந்த இடத்துக்கு இனிமே பாலஸ்டைன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது பிலிஸ்டைன்ஸ் அப்படின்ற அந்த அந்த குரூப்பினுடைய இன்னொரு ஒரு ஒரு வேரியன்ட். அப்படி இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த காலகட்டத்தில பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு பேரே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. அந்த நிலத்திற்கான பெயர் இஸ்ரேல் அப்படின்றது 3000 வருஷம் வரலாறு அது. இது போப்புக்கும் தெரியும். ஆனா அந்த ஆளு ஒரு பக்கா மார்க்சிஸ்ட், பக்கா ஹமாஸ் ஆதரவாளர். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஜூ. அவர் ஒரு யூதர். அவருடைய அம்மா ஒரு யூதர், அப்பாவும் ஒரு யூதர். அவர் வாழ்ந்த சமூகம் ஒரு யூத சமூகம். அவர் வாழ்ந்த ஊரு இஸ்ரேல். அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம அந்த அடையாளத்த வந்து அழிக்கிற வேலைய இவர் பண்ணிட்டு இருந்தார் போப். வரலாறு ஒண்ணு சொல்லும்போது, நீங்க வந்து உண்மைய வந்து நீங்க மறைக்க முடியாது. உங்களுக்கு ஹமாஸ் மேல ஒரு ஆதரவு, பாலஸ்தீன மக்கள் மேல ஒரு ஆதரவுனா, நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவு குடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அவன் கொலை தான் பண்ணுவான். நான் அவன தான் ஆதரிப்பேன்னா, ஆதரிச்சுட்டு போங்க. ஆனா ஆனா நீங்க உண்மைய மாத்த முடியாது. இந்த மார்க்சிஸ்ட் குரூப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வரலாற்றையே அவங்களுக்கு சாதகமா அவங்க மாத்திருவாங்க. வரலாறு ஒண்ணு இருக்கும். இவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு கதை ஒண்ணு எழுதுவாங்க. அதான் வரலாறு. இவங்க என்ன பேசுவாங்கன்னா, 1948க்கு முன்னால இஸ்ரேல்னு ஒரு நாடே இல்லன்னு பேசுவாங்க. பொய்யர்கள். இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அங்கருந்து விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்ட அந்த கேப்ல நெறைய குரூப்ஸ் அங்க வந்தாங்க, இஸ்ரேலுக்கு. அதுல ஒரு குரூப் வந்து அராப் பீப்பிள். அரேபியாலருந்து கெளம்பி நீங்க வரீங்க, அங்க குடியேறுறீங்க, அந்த இடத்த ஆக்குபை பண்றீங்க. இப்ப திருப்பி ஜூஸ்க்கு ஒரு நாடு அமைக்கணும் அப்டின்றப்போ, அவங்க வாழ்ந்த பூமிக்கு அவங்க திருப்பி வராங்க. அப்போ அங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த லேண்டயே 2ஆ பிரிச்சு ஆளுக்கு ஒரு பார்ட்டா குடுத்துட்டு, அவங்க 2 பேரும் சைட் பை சைட் ஒண்ணா வாழ முடியும். ஆனா ஹமாஸ் அப்டின்ற அந்த ஒரு குரூப்பினுடைய நோக்கம் என்னன்னா, மொத்தமா ஜூஸ அழிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு ஜூஸ் ஆகாது. இஸ்லாம்ல நெறைய நல்ல மக்கள் இருந்தாலும், இஸ்லாமிக் டெக்ஸ்ட் அவங்க டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஜூஸுக்கு எதிரான பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கும். அவங்கள வில்லத்தனமா காமிச்சிருப்பாங்க. அத நான் பின்னால பேசுறேன். இப்படி இருக்கும்போது, ஹமாஸ் ஒரு ஜிஹாடிஸ்ட் குரூப். அவங்க இஸ்லாமிக் டாமினன்ஸ் பத்தி பேசுவாங்க. ஜூஸ மொத்தமா அழிக்கணும்னு பேசுவாங்க. வன்முறை பண்ணுவாங்க. அவங்க சொல்ற வரலாற உண்மைன்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா, உங்கள மாரி முட்டாள் யாரும் கிடையாது. வரலாறு வேற மாரி இருக்கு. ஸோ வரலாற ஒழுங்கா படிங்க. அடுத்து இமிகிரேஷன். முக்கியமாக இல்லீகல் இமிகிரேஷன். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, யாரெல்லாம் இல்லீகலா உள்ள வந்தீங்களோ, யுஎஸ் உள்ள, எல்லாரையும் நான் வெளிய அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி, அவரு அந்த வேலைய ஆரம்பிச்சாரு. உடனே இவரு, போப். இது ஒரு டிஸ்கிரேஸ். இது ஒரு அவமானகரமான விஷயம் அப்படிலாம் பேசினாரு. என் நாட்டுக்குள்ள நீ இல்லீகலா உள்ள வருவ. இல்லீகலா உள்ள வந்துட்டு, என்னோட நாட்டு மக்களுடைய வரி பணத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க. அப்ப நான் உன்ன வெளிய அனுப்பிச்சா, அதுக்கு பேர் வந்து அவமானகரமான விஷயமாம். இவரு இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. நம்ம ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டாம் ஹோமன் அப்படின்ற ஒருத்தர் உண்டு. அவருக்கு ரொம்ப புடிக்கும். அவரு யுஎஸ் பார்டர் கண்ட்ரோல்ல டைரக்டரா இருக்காரு. அவரு பேசியிருந்தாரு. போப் வந்து அவரு வேலைய மட்டும் பார்க்கணும். நானும் ஒரு கேத்தலிக் தான். ஆனா, ஐ ஹேவ் ஹார்ஷ் வேர்ட்ஸ். நான் கடினமான வார்த்தைய நான் பயன்படுத்துறேன். போப் அவர் வேலைய மட்டும் பார்க்கட்டும். லா என்ஃபோர்ஸ்மென்ட்ட நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னொன்னு சொன்னாரு. வேட்டிகன்ல அவர் உட்கார்ந்திருக்காரே போப். அங்க அவருக்கு வால்லாம் இல்லையா? அங்க ஒரு பாதுகாப்பா இல்லையா? அவருக்குன்னு ஒரு பவுண்டரிய போட்டு வச்சிருக்கார்ல. அதே மாரி தான் நாங்களும் பவுண்டரி போட்டுருக்கோம். நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஹார்ஷா பேசியிருந்தாரு. நீங்க டாம் ஹோமன பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆள் ரொம்ப வெறப்பா இருப்பாரு. அவர் சிரிச்சு நீங்க பார்க்கவே முடியாது. அப்படியே ஹார்ஷா தான்
அப்பியரன்ஸே அப்படித்தான் இருக்கும். Yeah, well, the Pope this morning had some very harsh words for the. I got harsh words for the Pope. Pope won't fix the Catholic Church. I'm saying this as a lifelong Catholic. I was baptized Catholic. I was First Communion as a Catholic. Confirmation as a Catholic. You ought to fix the Catholic Church and concentrate on his work and leave border enforcement to us. He's got a wall around the Vatican, does he not? So he's got a wall around to protect his people and himself, but we can't have a wall around the United States. So I wish he'd stick to the Catholic Church and fix that and leave border enforcement to us. இப்ப போப் இறந்துட்டாரு. இப்ப அடுத்த போப்ப சூஸ் பண்ணணும். இப்ப வேர்ல்டு ஃபுல்லா இருந்து கேத்தலிக் சர்ச்ல உள்ள கார்டினல்ஸ் அவங்கலாம் ஒண்ணா கூடி நெக்ஸ்ட் போப்ப சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தான் உள்ள முடியும். வேட்டிகன் சர்ச் உள்ள வர்றவன் போறவன்லாம் முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு சில செக்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு சில புரோட்டோகால்ஸ் உண்டு. அத ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணப்படுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எல்லாரையும் உள்ள நீ வந்து பார்டர தொறந்து விட்டுரு. இது மட்டும் தான் அன்பு அப்படின்னு பேசுறது ரொம்ப ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுக்கு நார்த் இந்தியாலருந்து வராங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த கல்ச்சுரல் அசிமிலேஷன் நடக்க மாட்டேங்குது. அவங்க இன்னொரு கல்ச்சர்ல வளர்ந்தவங்க அங்கருந்து இங்க வராங்கன்னா, நம்ம ஊர் கல்ச்சர் கூட அவங்க மிக்ஸ் ஆகணும். நீங்க எப்படி பார்த்தாலும் நார்த் இந்தியன் கல்ச்சர கம்பேர் பண்றப்போ, சவுத் இந்தியன் கல்ச்சர் முக்கியமாக தமிழ்நாட்டு கல்ச்சர் இஸ் ஃபார் பெட்டர். அப்ப எங்களுடைய கலாச்சாரம் ஒரு சிறந்த கலாச்சாரம். நீங்க வெளிய இருந்து இங்க வரீங்கன்னா, எங்க கூட நீங்க மிக்ஸ் ஆகணும். எங்களுடைய கல்ச்சரை உங்கள் கல்ச்சராக நீங்கள் ஏற்க வேண்டும். ஆனா, பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய குப்பைய இங்க கொண்டு வராங்க. அதான் பிரச்சனைங்க. இவ்வளவு ஆண்டு காலமாக ஒரு கலாச்சாரத்த உருவாக்கி, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கி வச்சிருப்பாங்க. அத வெளிய இருந்து வர்ற யாருமே அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. ரைட்? அப்ப இமிகிரேஷன்ல பல பிரச்சனை உண்டு. நான் எப்பவுமே ஆன்டி இமிகிரேஷன் தான். அப்ப என்ன விஷயம் அப்டின்னா, ட்ரூத் மேட்டர்ஸ். அது எல்ஜிபிடியா இருக்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையா இருக்கலாம், இல்ல இமிகிரேஷனா இருக்கலாம். எல்லா விஷயத்திலயுமே ட்ரூத் மேட்டர்ஸ். 1000 வருஷத்துக்கு முன்னால ஹோமோசெக்சுவாலிட்டி ராங்னா, இன்னைக்கும் அது ராங் தான். 1000 வருஷத்துக்கு முன்னால இஸ்ரேல்னு ஒரு நாடு இருந்தாங்கன்னா, இன்னைக்கும் அதான் உண்ம. காலத்துக்கு ஏத்த மாரி உண்ம மாறாது. ட்ரூத் வந்து எட்டர்னல். அது மாறாது. இவரு உண்மைய பத்தி இவரு கவலையே படல. இவருக்கு எது ட்ரெண்டா இருக்கு? இப்ப வந்து எல்ஜிபிடி ட்ரெண்டா இருக்கா? நம்ம அங்க போய் நிப்போம். இப்ப எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிரா பேசுறாங்களா? நம்மளும் பேசுவோம். எல்லாரும் பார்டர ஓப்பன் பண்றாங்களா? நம்மளும் பார்டர ஓப்பன் பண்ண சொல்லுவோம் அப்டின்ற மாரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி அவர மாத்திக்கிட்ட ஒரு ஒரு பச்சோந்தி தான் இந்த நபர். எல்ஜிபிடி அப்டின்ற ஒரு மாஃபியா கும்பல். ஹமாஸ் அப்டின்ற ஒரு கொலைகார கும்பல். இமிகிரேஷன் அப்டின்ற பெயர்ல ஒரு நாட்டுக்குள்ள உள்ள புகுந்து வந்து, அவங்களுடைய அடையாளத்த அழிக்கிற இன்னொரு கும்பல். இந்த 3மே நம்ம சொசைட்டிக்கு ஆபத்தான விஷயங்கள் அப்டின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்துக்கும் அடிப்படையா அதுக்கு பின்னால இருந்து செயல்படுறது என்னன்னா, மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி. இந்த எல்ஜிபிடி மூவ்மென்ட்டினுடைய ரூட் என்ன அப்டின்னா, லிபரல் தாட். கட்டற்ற ஃப்ரீடம். எப்டி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்டின்ற அந்த ஒரு ஐடியாலஜி. இது ஒரு நியோ மார்க்சிசம் சார்ந்து இயங்குற பல பேர் இதற்கு ஆதரவா இருப்பாங்க. அடுத்து ஹமாஸ். எப்படி உலகமெங்கும் நாங்க ஆயுதம் தாங்கி போராடுறோம் அப்டின்ற பெயர்ல மக்கள வந்து கூட்டம் கூட்டமா கொன்னாங்களோ, அதே மாதிரியான ஐடியாலஜி கொண்டவங்க தான் ஹமாஸ். அடுத்து இமிகிரேஷன். இமிகிரேஷன் ஒரு குளோபலைசேஷன் ஐடியா. நெறைய மார்க்சிஸ்ட் நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க இமிகிரேஷனுக்கு ஆதரவா இருப்பாங்க. நம்ம ஊர்லயும் நீங்க பார்க்கலாம். அப்போ இவங்க வந்து ஒரு குளோபல் அஜெண்டா உள்ளவங்க. அப்ப இப்படி வாழ்ந்த ஒரு மார்க்சிஸ்ட் தான் இந்த போப். மேபி அடுத்து வர்ற போப் எப்படி வராருன்னு தெரியல. அவர் ஒரு கன்சர்வேட்டிவா ஒரு ஒரு சமூகத்த வந்து பாதுகாக்கிற ஒரு நபரா இருந்தார்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க் யூ.